சமீப நாட்களாக எங்களை பற்றி, என்னை பற்றி, எங்கள் கட்சியை பற்றி சில ஊடகங்களில் அவதூறு செய்திகளை ஒரு சிலர் பரப்பி வருகிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நிறுத்திக் கொள்ளுங்கள். வேண்டுமென்றே யாருடைய தூண்டுதல் பேரில் பொய்யான செய்திகள், அதைவிட மோசம் அவதூறான செய்திகள் திட்டமிட்டு வேண்டுமென்றே பரப்பி வருகிறார்கள். இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லையே சட்ட ரீதியிலே பல வழக்குகள் உங்கள் மீது தொடங்கப்படும். முதலில் மக்கள் பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே சென்று போராடுகிறது. எங்கள் மீது வேண்டுமென்றே அவதூறுகளை, அதுவும் குறிப்பாக இவங்க இந்த தேர்தலில் பேரம் பேசுறாங்க, பொட்டியை வாங்கிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இதை பேசுறாங்க, அது பேசுறாங்க. இதை நிறுத்திக் கொள்ளுங்க. இதெல்லாம் அசிங்கமா இருக்குது. அதெல்லாம் அது உங்களுக்கு தான் அசிங்கம். அதுல ஒருத்தர் இருக்கிறார், இவர் தான் என்னமோ கூட இருந்து எல்லாம் வந்துன்னு 24 மணி நேரம் எங்க கூட இருக்கிறாராம். அவர் எங்க போனாலும் அவர் கூட வந்துடுறாராம். அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா இவ்வளவு வாங்கிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க, இப்படி வாங்கிட்டாங்க. ஏன் நீங்க கூட அதிமுக பத்தியும் சீமான பத்தியும் பேசுறது இல்ல, விமர்சனம் செய்யறது இல்ல. நீங்க அதிமுக கிட்ட இல்ல சீமான் கிட்ட பொட்டி வாங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அது சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி விமர்சனம் நாங்க வைக்க மாட்டோம். பேசுறதா என்ன வேணா பேசுறதா? நாங்க நேர்மையான முறையில கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கணும்னா எப்படி வேணா சம்பாதிக்கலாம். இன்னைக்கு பேர் வேணும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இருக்கிறது. காசு சம்பாதிக்கணும் எப்படி வேணா சம்பாதிக்கலாம். ஆனா நாங்க கடுமையா நேர்மையான முறையில உழைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப இருக்கிறது பொது தேர்தல், ஜெனரல் எலெக்ஷன். எங்க கட்சி பொதுக்குழு சமீபத்தில் கூட்டணி அமைப்போம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதுல என்ன உங்களுக்கு அவசரம்? ஒரு கூட்டணி என்பது ஏதோ இரு கட்சிகள் சம்பந்தமான செய்தி பிரச்சனை கிடையாது. பல கட்சிகள் அந்த கூட்டணியில இருக்கலாம், பேச்சுவார்த்தை அமையணும். அதெல்லாம் எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு. அதுக்குள்ள இப்படி பேசிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்றாங்க, இப்படி பேரம் இப்படி வாங்கிட்டாங்கன்னா என்னையா பேசிட்டு இருக்கீங்க? தரந்தாழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இதோட நிறுத்திக்குங்க. அது உங்களுக்கு தான் அசிங்கம். இதுக்கு மேல தொடர்ந்தீங்கன்னா நிச்சயமா உங்க மேல சட்ட ரீதியிலே நாங்க நடவடிக்கை எடுப்போம். கிரிமினல் ஆக்ஷன் உங்க மீது நடவடிக்கை நிச்சயமா எடுப்போம். நாங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.